இந்த கிளினிக்கல் ஆஸ்பெக்ட் வேணாம், நான் கிளினிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இன்னொன்று ஏதாவது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காலேஜஸில் இருக்க பேசிக் சயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நம்ம லெக்சரராக போய் ஜாயின் பண்ணலாம். அடுத்தடுத்து சீனியர் லெக்சர் ஆகட்டும், இல்லைனா ரீடர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதில் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம காலேஜ் மட்டும் இல்லை, எந்த காலேஜில் பேசிக் சயின்ஸ் டீச் பண்ணாலும் அந்த காலேஜில் வந்து நம்ம லெக்சராக ஜாயின் பண்ணலாம். பட் அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எம்எஸ்சி பண்ணலாம். ஸோ பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி இன் ஹியூமன் அனாட்டமி, இல்லை எம்எஸ்சி இன் மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி இன் பயோகெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி இன் பேத்தாலஜி, ஃபிசியாலஜி, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க எம்எஸ்சி எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அந்த டாபிக் எடுத்து நீங்கள் அதில் எம்எஸ்சி பண்ணலாம். ஸோ எம்எஸ்சியோட நின்றாமல் எம்எஸ்சி, எம்ஃபில், டாக்டரேட் வரைக்கும் அதில் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா நம்மளும் வந்து ஹெச்ஓடி ஆயிடலாம். ஸோ எம்எஸ்சி முடிச்சோன்னா லெக்சராக தான் போக முடியுமா, வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெக்சராக மட்டும் இல்லை, நம்ம ரிசர்ச் ஆஸ்பெக்ட்லையும் வந்து நிறைய ஒர்க் பண்ணலாம்.